10 seconds left. 5 seconds left. Begin. அன்புள்ள நண்பர்களே, இதுவரை என் கட்டுரைகளுக்கு ஆதரவு கொடுத்த உங்களை இன்றைய தினம் நேரில் சந்திப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். சற்றேறக்குறைய 30 ஆண்டுகளாக நான் சிறுகதைகளை எழுதி வருகிறேன். அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கான கதைகளை எழுதுவது என்னுடைய பழக்கமாக இருந்து வருகிறது. இந்த கூட்டத்தில் குழந்தைகள் அதிகம் இருப்பது கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் தற்போதைய சமுதாயத்திற்கு தேவையான சில கருத்துக்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அவை உங்களுக்கு பயன்பட்டால் நான் மிக மகிழ்ச்சி அடைவேன். ஒரு தொழிலை நாம் தொடர்ந்து செய்யும் போது அதில் ஒரு நேர்த்தி ஏற்படும் அளவுக்கு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எதை செய்தாலும் அதில் ஆழமாக ஈடுபட வேண்டும் என்பது எனது கருத்து. எதையும் மேம்போக்காக செய்தால் நாம் சிறப்புற முடியாது. நம்மை பற்றிய தவறான எண்ணமே ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது சம்பந்தமாக மற்றொரு கருத்தையும் கூற ஆசைப்படுகிறேன். இந்த விஷயத்தில் மேலை நாட்டவர்கள் நம்மை விட அதிக ஈடுபாடு காட்டுவதாக நான் கருதுகின்றேன். எந்த தொழிலாக இருந்தாலும் பல ஆண்டுகள் செய்யும் போது அதில் அவர்கள் சர்வ வல்லமை உள்ளவர்களாக விளங்குகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தகைய ஆர்வம் நமது மக்களிடம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக ஒரு கருத்தை இந்த கூட்டத்தில் கூற ஆசைப்படுகிறேன். பொதுவாக சிலர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாலும் அதன் நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதில் தயக்கம் காட்டுவதாக நான் கருதுகிறேன். இந்த மனநிலையும் மாற வேண்டும். நாம் வெற்றியடைந்தால் அதன் வழிகளை மற்றவர்களுக்கு எடுத்து கூற நாம் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்ததாக, ஒருவரது வெற்றிக்கு எது மூலப்பொருள் என்று கேட்டால் பணத்திற்கு இணையாக ஒன்று கிடையாது என்பதே பலர் சொல்லும் கருத்து. பணம் இருந்துவிட்டால் எதையும் சாதிக்கலாம் என்பதே நமது நம்பிக்கை. ஒன்றை இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பணம் கூட எப்போதும் எல்லா இடங்களிலும் செல்லுபடி ஆகாது. ஒரு நாட்டின் நாணயம் பிற நாட்டில் பயன்படுவதில்லை. என்றைக்கும் நாம் அன்பை விலைக்கு வாங்க முடியாது. நாம் பணத்தை இழந்துவிட்டால் மீண்டும் பெறலாம், ஆனால் கடந்த காலத்தை திரும்ப பெற முடியாது என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எனவே நேரமே சிறந்த மூலப்பொருளாகும். ஆகவே வெற்றிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அனைத்திற்கும் அடிப்படை நேரமாகும். ஒரு பணிக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோமோ அந்த அளவு அதில் நாம் சிறந்து விளங்கலாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நேரத்தை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உங்களது நேரத்தை பயனுள்ளதாக செய்ய பழகிக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். இயன்றவரை நாம் மற்றவர்களுக்கு உதவுவதில் தவறில்லை. ஆனாலும் மற்றவர் இடும் பணிகளை செய்து கொண்டிருந்தால் நாம் முன்னேற முடியாது. எனவே உங்கள் நேரத்தை வீணாக்கும் பணிகளை தயங்காமல் மறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நேரத்தை நிர்வகிக்க தெரிந்தால் மட்டுமே சிரமமின்றி வெற்றி பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். நேரம் என்னும் இந்த அருமையான மூலப்பொருளை எப்படி நன்கு பயன்படுத்தலாம் என நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் இந்த நாட்டையும் சமூகத்தையும் குறை சொல்லக்கூடாது என்று குறிப்பிட விரும்புகிறேன். நாம் சிறப்புடன் வாழ இங்கே பல நல்ல வழிகள் உள்ளன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய நண்பர்களே, எழுத்தாளன் என்ற முறையில் நான் சில கதைகளை எழுதியிருந்தாலும் வாழ்க்கை முறை சார்ந்த பல கட்டுரைகளையும் எழுதியுள்ளேன். அந்த வகையில் உங்களை நேரில் சந்திக்கும் இந்த நேரத்தில் பயனுள்ள சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பல விஷயங்கள் நம்மை ஈர்க்கின்றன. நாம் கேட்கும் சில கருத்துகள் நமது மனதில் பதிகின்றன. அந்த வகையில் சமீபத்தில் என்னை கவர்ந்த ஒரு வாசகம், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பதுதான். வாழ்வில் எல்லாமே நாம் விரும்பியபடி நடப்பதில்லை. பல நேரங்களில் நம்மை தாண்டி சில விஷயங்கள் நடப்பதை நாம் அறிவோம். எனவே தற்போது நான் குறிப்பிட்ட வாசகத்தை மனதில் கொண்டால் எந்த நிகழ்ச்சியும் நம்மை அதிகம் பாதிக்காது என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த உலகில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் மாற்றத்தை எதிர்பாருங்கள். எதுவும் நம்மை பாதிக்காமல் கடந்து செல்ல நிலைமைக்கேற்றவாறு உடனடியாக மாறுவதற்கு நாம் தயாராக வேண்டும். உதாரணமாக, ஏதோ ஒரு கட்டத்தில் உயிர் பிழைக்க சில பொருள்களை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறும் நிலை ஏற்படலாம். அந்த சந்தர்ப்பத்தில் எது எங்குள்ளது என்று நமக்கு தெரிந்தால்தானே இது சாத்தியம். சற்று நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு பொருளையும் அந்தந்த இடத்தில் வைத்திருந்தால் மட்டுமே இது சாத்தியம். எனவே எதிர்பாராத நிலைமைகளை சந்திக்கும் ஆற்றலை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புவது உடல் நலனை பாதுகாப்பது பற்றித்தான். நடைமுறை வாழ்க்கையில் கல்வியுடன் விளையாட்டிற்கும் மதிப்பளிக்க வேண்டும் என சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தற்போது மருத்துவ வசதிகள் பெருகிவிட்ட காரணத்தால் இறப்பு விகிதம் குறைந்து சராசரி வாழ்வு காலம் உயர்ந்துள்ளது.
எனவே நமது முதுமை காலத்தில் நோயின்றி நல்ல முறையில் வாழ உடல் நலனை பேண வேண்டும். அவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் சிறு வயது முதற்கொண்டே நாம் உடற்பயிற்சி செய்ய பழக வேண்டும். இளமையில் செலவிடும் இந்த நேரமே முதுமையில் நோயின்றி வாழ நாம் போடும் மூலதனம். இறுதியாக இந்த மாலை பொழுதில் உங்களிடையே இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன்.